أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நாசா வழங்கும் ரமதானி அமர்வுகளில் 29வது அமர்வில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம ரமதான்ல செய்த அமல்கள்ல நாம் இஸ்திகாமத்தோடு உறுதியோடு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளமாக அறிஞர்கள் சொல்றது என்னது அப்படின்னா, எந்த அமல்களை நம்ம செய்யறோமோ அந்த அமலுக்கு பின்னாடி அந்த அமலுடைய தொடர்ச்சி, அதே போன்ற நல்ல அமல்கள் நாம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது தான் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதுக்கான அடையாளமாக நமக்கு அறிஞர்கள் கூறி காட்டுறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் நம்ம பார்க்க முடியுது. யா அப்தல்லாஹ் லா தகுன் மிஸ்ல ஃபுலான் கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமல் லைல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓ அப்துல்லாஹ்வே, ஓ அல்லாஹ்வின் அடியானே, லா தகுன் மிஸ்ல ஃபுலான், இந்த நபரை போல் நீ ஆயிராத. அவர் இரவுல நின்று வணங்கக்கூடியவரா இருந்தாரு, கியாமுல் லைல் செய்யக்கூடியவரா இருந்தாரு. பின்னாடி ஒரு கட்டத்துக்கு பின்னாடி அவர் கியாமுல் லைல விட்டுட்டாரு. அந்த மாதிரி நீ ஆயிராத. நீ இஸ்திகாமத்தோடு அமல்களை தொடர்படியாக செய்யக்கூடியவனாக இரு, இஸ்திகாமத்தோடு இரு. இந்த ஹதீஸ்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரது, ஒரு அமலை ஒருத்தர் செய்யறாரு, ஒருத்தர் நல்ல முறையில செஞ்சுட்டு வர்றாரு, திடீர்னு அந்த அமலை அவர் விட்டுறாரு அப்படின்னா அது ஒரு சரியான நடைமுறை கிடையாது. நம்ம எந்த அமலை செஞ்சாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின மாதிரி அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் வந்து பெரிய அமல். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த செய்யணும், இரவு ஃபுல்லா நின்று வழங்கணும், அதே மாதிரி ஜகாத்த கோடியா ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம சின்ன அமலை செஞ்சாலும் ஒரு 2 ரக்காத் தொழுனாலும் அதை வந்து தொடர்படியாக செய்யக்கூடிய அமலை தான் அல்லாஹ் வந்து நேசிக்கிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அமல்களை பத்தி சொல்லும் போது கான அமலுஹு தீமா, அவங்களுடைய அமல் தொடர்ந்து நிலையாக செய்யக்கூடிய அமலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம ரமதானுக்கு பின்னாடி அமல்களை நிரந்தரமாக தொடர்படியாக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே மாதிரி நம் ரமதான்ல இருந்து நாம் பெற்ற படிப்பினைகள், அந்த விஷயங்களை நாம் கவனம் செலுத்தணும். ரமதான்ல நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கினா, நோன்பு கடமையாக்குனதற்கான நோக்கம் என்னது அப்படின்னா தக்வா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, ரமதானில் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, எப்படி உங்கள் முன்னிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதோ. எதற்காகவென்றால் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகக்கூடும். அதனாலதான் நாம் நோன்பு வந்து நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த தக்வா அப்படின்னா, அல்லாஹ் என்னை எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எப்பவும் அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல நான் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு உள் உணர்வு. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நான் எப்படி மாறு செய்வேன், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்க அந்த நிலையில நான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம், அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வர விஷயம் எப்படி நான் அதை செய்வேன் அப்படின்ற ஒரு உணர்வு தான் தக்குவா. அப்போ இந்த தக்குவா தான் ரமதான்ல நாம் தவறான விஷயங்களை பார்ப்பது, தவறான விஷயத்துல கேட்கறது, நம்ம நோன்பு வச்சிருக்கிற நிலையில சாப்பிடுறது குடிக்கிறதுல இருந்து தடுக்கிறது எது? தக்குவா. நமக்கு காசு இல்லாம நம்ம சாப்பிடாம இல்ல, நமக்கு வீட்டுல பொருள் இல்ல, தண்ணி இல்ல, அதனால நம்ம தண்ணி குடிக்காம இல்ல, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த 2 காரணத்துக்காக தான் நம்ம பசிச்சிருக்கோம், நம்ம வந்து தண்ணி குடிக்காம தாகமா இருக்கும். இதனுடைய காரணம் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கான், அதே மாதிரி அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த நிலைமை, இந்த உணர்வு ரமதான் இல்லாத மாதத்திலையும் நமக்கு வரணும். அந்த விஷயத்த நாம
கடைபிடிக்கணும். ரமதான் இல்லாத மாதத்துல, ரமதான் இல்லாத காலத்துல நாம் தவறான செயல்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறது, அதே மாதிரி தவறான வியாபாரம், தவறான தொடர்புகள், இதெல்லாம் விடணும். ஏன்? அல்லாஹ் என்ன இந்த செயல்ல இருந்து தடுத்திருக்கான், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான். அப்படி இந்த ரெண்டு உணர்வு நமக்கு ஏற்படணும். அதே போல அல்லாஹ் தஆலா கூறுகிறார், இந்த தக்வா உடையவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வுடைய தக்வா உடையவர்களாக இருப்பார்களோ, தக்வாவை யார் கொண்டு வருவார்களோ, அதற்கான முயற்சி செய்வார்களோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, எல்லா கஷ்டங்கள், எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர்களுக்குன்னு ஒரு வழியை அல்லாஹ் திறந்து விடுவான். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் நினைச்சு பார்க்க முடியாத புறங்கள்ல இருந்து அல்லாஹ் அவருக்கு உணவளிப்பான், அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டது, முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ, அல்லாஹ்வை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ, தக்வா கொள்ள வேண்டுமோ, அவ்வாறு அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்றவாறு சரியான முறையிலே தக்வாவை நீங்கள் கொண்டு வாருங்கள், தக்வாவோடு இருங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நிச்சயமாக நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர ஒருபோதும் மரணித்து விடாதீர்கள். வலா தமூதுன்ன, இதுல தக்கீத் அப்படின்னு சொல்றாங்க, உறுதியா அல்லாஹ் சொல்றான், கண்டிப்பாக எக்காரணத்து கொண்டும் இஸ்லாத்திலே தவிர, நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையிலே தவிர மௌத்தாக விடாதீர்கள் அப்படின்னு உறுதியாக சொல்றான். அப்போ இந்த தக்குவாவை நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. அல்லாஹ்வுடைய தக்குவாவை எப்போதும் நாம் கொண்டிருக்க வேண்டும். ரமதான்ல மட்டும் கிடையாது. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், நீ எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் தக்குவாவோடு இரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் நமக்கு இருக்குது. அப்ப இந்த தக்குவா ரமதான்ல நமக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு, இபாதத்துடைய உணர்வு, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான்ற உணர்வு ரமதானுக்கு பின்னாடியும் தொடரும். ஏன்னா ரமதான்ல இருக்கிற அல்லாஹ் தான் நமக்கு ரமதான் இல்லாத காலத்திலேயும் ரப். அதே அல்லாஹ் எப்போதும் இருக்கிறான், ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் எப்போதும் நிலையானவன், உயிருள்ளவன், அவன் மரணிக்க மாட்டான். ரமதான் வரும் போவும், ஆனா அல்லாஹ் எப்போதும் நிலைத்து இருக்கக்கூடியவன். அடுத்த விஷயம், நம்ம ரமதான்ல எப்படி பாவங்கள், அதுவும் குறிப்பாக பெரும் பாவங்கள்ல இருந்து நாம் தவிர்த்திருக்கிறோமோ, அதாவது பெரிய பாவங்கள்ல என்னென்ன விஷயம், பொய், புறம், அதே மாதிரி வட்டி, மது, அதே மாதிரி தவறான தொடர்புகள், விபச்சாரம், அதே மாதிரி இந்த கொலை, கொள்ளை, என்னென்ன பெரிய பாவங்கள் இருக்குதோ, இன்னைக்கு நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ என்ன நம்மளா பெரிய பாவம் செய்யக்கூடியவங்களா, இப்ப நம்ம நம்மளா பெரும்பாவத்தை ஈடுபடக்கூடிய, நம்ம நல்லவங்க இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாமலேயே நிறைய பாவங்கள் நடக்குது. நிறைய பாவங்களுக்கு நாம் நேரடியாக செய்யறதுனாலும் அதுக்கு துணை போறவங்களா இருக்கும். பொய், அந்த மாதிரி பொறாமை, இந்த மாதிரி கோல் மூட்டுறது, புறம் பேசுறது, இதெல்லாம் இப்போ ஆன்லைன்ல டிஜிட்டலா வந்துருச்சு. எல்லாமே இந்த பொய்களையும் தவறான செய்திகளையும் புறங்களையும் இல்லாத கொள்ளாத விஷயங்களையும் நாம் ஷேர் பண்றோம், அதை லைக் பண்றோம், அதை பேசுறோம், அதை கேட்கிறோம். இதுவும் பெரும்பாவத்துல ஒரு இதாதான் இருக்குது. அப்ப இந்த விஷயத்திலையும் நாம் தவிர்த்து இருக்கணும். ஃபித்னாவுடைய காலத்துல நமக்கு தெரியாத விஷயங்கள், நமக்கு என்னென்ன விஷயங்கள் பத்தி அறிவு இல்லையோ, என்னென்ன விஷயங்கள் பத்தி நமக்கு தேவையில்லையோ, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நாம் கருத்து சொல்லி, நாம் அந்த விஷயங்களை நம்மளுடைய நாக்க செலவழிச்சு, நம்ம தேவையில்லாத நபர்களை பத்தி பேசி, மற்றவங்களை சபிச்சு, இந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய நாவு சம்பாதிக்கக்கூடிய விஷயம் பெரும் தூரம் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின ஒரு ஹதீஸ்ல, இந்த நாவு தான் இதை பிடிச்சு சொன்னாங்க, எவ்வளவு பேரை நரகத்துல ரொம்ப ஒரு தொலைவுல போடக்கூடிய ஒரு சின்ன இந்த நாவு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நாக்கை நம்ம கட்டுப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா பொய் பேசுறோம். பொய்யெல்லாம் பாவமா, பொய் என்ன தப்பா, அதை எல்லாரும் சொல்றதுன்னா அப்படின்னு, பொய் பெரும்பாவத்துல ஒண்ணு. இப்ப இந்த பொய்யை எக்காரணத்து கொண்டும் பொய் சொல்லவனாக இருக்கக்கூடாது. ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சஹாபி, அவர்கிட்ட நிறைய பாவங்கள் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, எந்த பாவத்தை நான் விட்டுறது அப்படின்னு கேட்கும்போது, அவர் ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னது, நீங்க பொய் சொல்லாதீங்க. ஒரு முஃமின் பொய் சொல்பவனாக இருக்க மாட்டான். ஒரு முஃமின் பொய் சொல்பவனாக இருக்க மாட்டான். ஒரு முஃமின் கோழையாக இருக்கலாம், ஒரு முஃமின் கஞ்சனாக இருக்கலாம், அது அவர்கிட்ட இருக்கிற குறை. ஆனா பொய் சொல்பவனாக ஒரு முஃமின் எக்காரணத்து கொண்டும் இருக்க மாட்டான். அந்த பொய் சொல்லக்கூடிய விஷயத்த நாம் பெரிய விஷயம், அது பெரும் பாவம், அதை நம்ம பாவமா கருதணும். இன்னைக்கு நமக்கு சர்வ சாதாரணமாக ஆயிருச்சு. இப்ப இதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பாவங்கள் வருது, நிறைய தவறுகள் ஏற்படுது. ஆனா அது எல்லாமே நமக்கு சகஜமாக சர்வசாதாரணமா, நம்ம என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டோமா, நம்மளோட யாருமே பாவம் செய்யாம இருக்கிறாங்களா,
எல்லாருமே தானே பாவம் செய்யறாங்க, இதுதான் பெரிய தப்பா? நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நியாயப்படுத்துறது அதை விட ஒரு பெரிய தப்பாக இருக்குது. அப்போ பாவங்களையும் அது குறிப்பாக பெரும்பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக ரமதான்ல எப்படி நம்ம செய்யாம இருக்கிறோமோ அதே மாதிரி ரமதானுக்கு பின்னாடியும் நம்ம அந்த பாவங்கள்ல செய்யாம ஈடுபடாம இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் மின் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் தவறான பேச்சுகளையும் தவறான செயல்களையும் தேவையில்லாத பாவத்திற்குரிய செயல்களையும் பேச்சுக்களையும் விடவில்லையோ அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ ரமதான்ல எப்படி நாம் இந்த விஷயத்தை விடுறோமோ அதே மாதிரி ரமதானுக்கு பின்னாடி விடல அப்படின்னா நமக்கு ஈமான்ல டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் தான், அதே கட்டளை தான் இருக்குது. ஆனா நம்ம ரமதானுக்கு பின்னாடி நம்ம செய்யல அப்படின்னா அல்லாஹ்வுக்காவுடைய இஹ்லாஸாக நம்ம செய்யாம இருக்கோமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து அமல்கள், நாம் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இப்ப ரமதான்ல எப்படி நம்ம ஜமாஅத்தோட தொழுகிறது, சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை தொழுகிறது, அதே மாதிரி தஹஜ்ஜுடைய தொழுகிறது, இதெல்லாம் எப்படி கடைபிடிக்கிறோமோ, குறிப்பாக சுனனுர் ரவாத்திப் அப்படின்னு சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகள் 12 ரகாத்கள், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரகாத், இது ஆக உயர்ந்த சுன்னத். கண்டிப்பாக நாம் மிஸ் பண்ணாம தொழுகணும். இந்த சுன்னத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ഖൈറുம் மினத் துன்யா வமா ஃபீஹா, ரக்அத்துல் ஃபஜ்ரி ഖൈറുம் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருடைய 2 ரகாத் இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபஜ்ருடைய முன்சுன்னத் 2 ரகாத், துஹ்ருடைய முன்சுன்னத் 4 ரகாத், அதே மாதிரி பின் சுன்னத் 2 ரகாத். அப்போ மொத்தம் இப்போ 6 ரகாத். ஃபஜ்ருக்கு முன்னாடி 2, துஹருக்கு முன்னாடி 4, துஹருக்கு பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரகாத்துகள், இஷாவுக்கு பின்னாடி 2 ரகாத்துகள். இப்போ இதை டெய்லியும் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக ஆகணும். அதே மாதிரி வித்ருடைய தொழுகைகளையும் நாம் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக, அதை பேணக்கூடியவர்களாக ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒருவன், தனித்தவன். வித்ர் அதாவது ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை நம்பர்ல தொழக்கூடிய வித்ர் தொழுகையை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வித்ர் தொழுகைய நாம் தொடர்ந்து தொழுது வரணும். ஜமாஅத்துடைய தொழுகையும் எல்லா தொழுகையும், குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையும் ஜமாஅத்தோட தொழுவதற்கான முயற்சிகளை, அது முஜாஹதா தான், அது நம்ம ஈஸியான முறையில லேசான முறையில கிடையாது. அதுக்காண்டி சிரமங்கள் எடுக்கணும், அதுக்காண்டி போராடி நாம் தொழத்துக்கான முயற்சி செய்யணும். அல்லாஹ்ட்ட அதுக்காண்டி உதவி தேடணும். அதே மாதிரி நஃபீலான நோன்புகள், ரமதான்ல எப்படி நாம நோன்பு நோக்குறோமோ அதே மாதிரி நஃபீலான நோன்புகள்ல நாம் சுன்னத்தான நஃபீலான நோன்புகள்ல நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும். குறிப்பாக ரமதான் முடிந்த உடனே இருக்கக்கூடிய ஷவ்வால்ல இருக்கக்கூடிய 6 நோன்புகள், அதை நாம் கட்டாயமாக நோன்பு நோக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமதான் ثم أتبعه 6 من شوال كان صومه كصيام الدهر. யார் ரமதான் மாதத்தை நோன்பு நோற்று அதற்கு பின்னால் 6 நோன்புகளை நோட்பாரோ அவர் காலம் முழுவதும், அந்த ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ரமதானுக்கு பின்னாடி நாம் அடுத்த 6 நாட்கள் ஒன்று தொடர்ந்தோ இல்லைன்னா ஒரு சில நாட்கள் கேப் விட்டோ அது பிரச்சனை இல்லை. ஆனா ஷவ்வாலுக்குள்ள நாம் 6 நோன்புகளை நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நோன்புடைய சிறப்பு ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற சிறப்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரஃபாவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு, அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் ஐயாமுல் பீத் அப்படின்னு சொல்லக்கூடிய 13, 14, 15 3 நாட்கள் நோன்பு நோக்கத்துக்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி இன்னும் இதை விட அதிகமாக சக்தி பெற்றவர்கள் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இப்ப நோன்பு அதிகமாக நம்ம செய்யும் போது அந்த நோன்பாளிகளுக்குன்ற பிரத்யேகமான சிறப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரையான் அப்படின்ற வாசல் நோன்பாளிகளுக்குன்ற உள்ள வாசல். அப்ப அந்த வாசல்ல நாம் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அதே மாதிரி இருக்கக்கூடிய வேற அமல்கள், சதகாத், நம்ம நோன்புல எப்படி அதிகமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யறோமோ, மற்றவங்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கிறோம், மற்றவங்களுக்கு உணவளிக்கிறோமோ, அதை ரமதானுக்கு பின்னாடியும் நாம் தொடர வேண்டும். ரமதானுக்கு பின்னாடியும் நாம் எல்லா அமல்களையும் விட்டுறக்கூடாது. இப்போ ரமதான்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அமல்களுடைய அந்த அமௌண்ட் குவாலிட்டி அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரமதான்ல நாம் இரவுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொழுறோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு. ரமதான் இல்லாத நேரங்கள்ல, ரமதான் முடிஞ்ச பின்னாடி குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தொழுவணும். அதே மாதிரி நஃபீல்கள் அதிகமா நம்ம ஒரு 10 ரகாத் 20 ரகாத் நஃபீல் தொழுறோம் அப்படின்னா ஒரு 2 ரகாத் 4 ரகாத் ரமதான் இல்லாத நேரங்கள்ல
தொழுவணும். அதே மாதிரி எல்லா அமல்களையும் அப்படியே விட்டுறக்கூடாது. இன்கிதா, அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அப்படியே விடுபட்டு அதை முறிக்கப்பட்டு போயிடக்கூடாது. இந்த விஷயத்துடைய தொடர்ச்சி, கொஞ்சம் கூடுதல் குறைதல் இருந்தாலும் அந்த விஷயத்துடைய கண்டினியூவேஷன் தொடர்ச்சி இருக்கணும். அப்போதான் நம்மளுடைய அமல்கள்ல ஒரு பேலன்ஸ் இது இருக்குது. நம்ம ரமதானுக்கு மட்டும் பண்ணாம அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம பண்றோம் அப்படின்றது நமக்கு அப்பதான் ஒரு முழுமையாக நிரூபணமாகும். அப்ப ரமதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் பீரியட். இந்த ஒரு 30 நாள் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும், எப்படி ஒரு தக்வாவுடைய மனிதரா இருக்கணும், தக்வாவுடையவர்களா அல்லாஹ்வுடைய இறை எச்சத்தோடு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு உண்மையான முஃமினுடைய வாழ்க்கையை வாழ்றது எப்படி அப்படின்றதுக்கு ட்ரைனிங் தான் ரமதான். இப்ப இந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே நமக்கு ஃபுல்லா இந்த ட்ரைனிங்ல எது படிச்சோமோ அதோட போதும், வேற அதை பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய பர்பஸ், அதோடைய நோக்கம் போயிடும். அப்போ நம்ம எதை ட்ரைனிங் எடுத்தோமோ, எந்த விஷயத்த நம்ம பிராக்டிஸ் பண்ணோமோ, நம்ம பயிற்சி எடுத்தோமோ அதை அதுக்கு பின்னாடி உள்ள காலத்திலையும் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை நம்ம பின்பற்றி வாழணும். அப்பதான் அந்த ரமதானுடைய நோக்கம் உண்மையாக முழுமையாகும். அதனுடைய நோக்கம் தக்வாவுடைய பரிபூர்ணத்துவம் அதுக்கு பின்னாடிதான் நம்மளுடைய அமலை பொறுத்துதான் இருக்கும். அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், அல்லாஹ் நம்மை ரப்பானிகளாக, ரப்புக்கு பயந்து ரப்புக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய ரப்பானிகளாக ஆக்குவனாக. வெறும் ரமதான் வந்தாக ரமதானி முஸ்லிம்களாக, ரமதானுக்காக வேண்டி நல்லவனாக மாறக்கூடிய, அதுல ஒரு முனாஃபிக் தனமும் தெரியுது. வெறும் ரமதானுக்கு நல்லவரா இருக்கார், ரமதானுக்கு பின்னாடி மாறிடுறாரு அப்படின்னா அது உண்மையான இஹ்லாஸ் இல்லாத ஒரு நிலைதான் இருக்குது. அப்போ ரப்பானிகளாக ஆக்கி வெறும் ரமதானிகளாக நம்மை ஆக்காமல் இருப்பானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தையும் நமக்கு அனைவர்களுக்கும் நசீவாக்கி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இத்தோடு இன்றைய தொடர் முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ரமதானுடைய 30வது நாள் இருந்தால் அடுத்த தொடர் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அனுப்பப்படும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.